எங்களுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பெங்களூரில் உள்ள அகாப்பே பைபிள் சர்ச் ஜெபத்துடன் வழங்கும் திருவசன போதனைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அகாப்பே பைபிள் ஃபெலோஷிப் ஊழியங்கள், அகாப்பே திருச்சபைகள் மற்றும் அகாப்பே சிறுவர் இல்லங்களின் ஸ்தாபகரும் எனது தந்தையுமான பாஸ்டர் டாக்டர் ரூபன் சத்யராஜ் அவர்கள் சில வாரங்களாக ஜெபம் என்கிற தலைப்பிலே பேசி வரும் செய்திகளில் ஒரு பகுதியை இப்பொழுது ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதங்களை பெறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, திருவசன போதனைகள் என்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதை அறிந்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக கடந்த புதன்கிழமை அன்று அகாப்பே திருச்சபைகளின் 25வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடின சமயத்தில் எங்களுக்காக ஜெபித்த, வாழ்த்துதல் தெரிவித்த அனைவருக்கும் கர்த்தருக்குள் நான் மிகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். கடந்த வாரம் ஒலிபரப்பான என்னுடைய சாட்சி, இந்த ஊழியத்தின் சாட்சிகளை கேட்ட பார்த்த உங்களில் அநேகர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு தரிசனத்தை, சவாலை அடைந்து கொண்டதை குறித்து பல்வேறு சாட்சிகளை என்னோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்காக கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். அகாப்பே ஊழியங்களின் 26வது ஆண்டின் இந்த முதலாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தேவநாம மகிமைக்காகவும் உலகமெங்கும் உள்ள திருச்சபையின் ஆசீர்வாதத்திற்காகவும் அர்ப்பணம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் என்கிற தலைப்பிலே தொடர் செய்திகளை நாம் கவனித்து வருகிறோம். இந்த ஜெபம் என்கிற தலைப்பிலே இதுவரைக்கும் 9 பாடங்களை நடத்தியிருக்கிறேன். அதிலே 9வது பாடத்திலே 6 குறிப்புகளை கடைசியாக உங்களுக்கு நான் கற்பித்தேன். நமக்கு அவசியமானவைகளை அடைந்து கொள்வதற்கு ஜெபம் ஒன்றே வழியாக இருக்கிறது என்கிற தலைப்பிலே முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் பூலோக வாழ்வில் ஜெபம் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருந்தது. இரண்டாவதாக, இன்றைய நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஜெபமே பிரதானமான இடத்தை பெற்றிருக்கிறது. தேவனுடைய இரக்கம், கிருபை, சந்தோஷம் போன்ற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு ஜெபம் ஒன்றே வழியாக இருக்கிறது என்றும், நான்காவதாக, இயேசுவின் நாமத்தில் கேட்பது ஒன்றே சீசர்களின் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வதற்குரிய வழி என்றும், ஐந்தாவதாக, ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபம் எல்லா விதமான கவலைகளிலிருந்தும் நம்மை விடுதலை செய்கிறதென்றும், ஆறாவதாக, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்விற்கு ஜெபமே அஸ்திபாரமாய் இருக்கிறது என்கிற 6 சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இன்னும் 2 முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஜெபமே நம்மை ஆயத்தப்படுத்துகிறது, அல்லது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு ஜெபம் நம்மை வழி நடத்துகிறது. Prayer prepares us to meet the Lord Jesus Christ in his second coming. அன்பானவர்களே, இன்றைக்கு திருச்சபைக்கு முன்பாக இருக்கிற ஒரே பெரிய ஆனந்த பாக்கியம், மகிழ்ச்சியான நம்பிக்கை ஒன்று மாத்திரமே. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார்.
பாவத்தின் பிரசன்னம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து அவர் நம்மை பிரித்தெடுத்து என்றென்றைக்கும் நாம் அவரோடு தங்கி இருக்கும்படி அவரோடு நம்மை சேர்த்து கொள்ள வரப்போகிறார் என்பதுதான் ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய ஒரே நம்பிக்கையாயிருக்கிறது. இந்த உலகத்தின் அரசியல்கள், அரசாங்கங்கள் இனி எந்த விதமான நம்பிக்கையையும் நமக்கு கொடுக்க போவதில்லை. கைகளால் கட்டப்படாத, தேவனால் கட்டப்பட்ட நிலையான நகரத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். அதற்காக நம்முடைய உள்ளம் ஏங்கி தவிக்கிறது. மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இதுதான் திருச்சபைக்கு இருக்கிற மிக பெரிய நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையான வருகையிலே நாம் கைவிடப்பட்டு போகாமல் அவர் வரும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு அவரை சந்திப்பதற்கு பல்வேறு விதங்களிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதிலே மிக முக்கியமானது ஜெபம் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34 முதல் 36 வரையுள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அது இப்படி சொல்லுகிறது: உங்கள் இருதயம் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அற்புதமான போதனைகளை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய பெரும்பாலான சபைகளில் பரமண்டல ஜெபம் என்கிற ஒன்றை கூறுவதை நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான பகுதி என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை இந்த பூமியிலே வர வேண்டும் என்று உலகமெங்கும் உள்ள திருச்சபையானது ஆர்வத்தோடும் வாஞ்சையோடும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் நாம் ஜெபித்தாலும் சரி, ஜெபிக்காவிட்டாலும் சரி, அது நிச்சயமாய் வரத்தான் போகிறது. தானியேல் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் ஒன்று உருண்டு வந்து எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி கைகளால் பெயர்க்கப்படாத கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து இந்த பூமியின் ஆளுகைகள், அரசாங்கங்கள் எல்லாவற்றையும் அகற்றி அவர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய வரப்போகிறார் என்பது வெகு விரைவிலே நிறைவேறப் போகிற தீர்க்க தரிசனம். ஆனால் அவருடைய அந்த மகிமையான வருகையிலே நாம் பங்கு பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக எளிமையாக இங்கே கூறுகிறார். அங்க என்ன சொல்லுகிறார்? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் ஆகும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்போதோ ஒரு முறை ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, எப்போதும் ஜெபத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக
ஜெபித்து நாம் விழித்திருக்க வேண்டும். we have to be watchful. இது ரொம்ப முக்கியமானது. அதாவது கண்களை விழிச்சிக் கொண்டே இருப்பதல்ல, வாழ்க்கையை குறித்த ஒரு விழிப்புணர்வு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை நமக்கு அவ்வப்போது காண்பிக்கிற ஒரு பாராமீட்டர் போல இருப்பது ஜெபம் ஒன்றுதான். ஜெபம்தான் நம்முடைய ஆவிக்குரிய நாடி துடிப்பு எப்படி இருக்கிறது என்பதை நாமே அறிந்து கொள்வதற்குரிய ஒரே வழியாயிருக்கிறது. ஜெப வாழ்க்கை இல்லாதவர்கள், தேவனோடு ஜெபத்தின் மூலம் உறவு கொண்டு வாழாதவர்கள், இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகையை குறித்த நினைவோ ஆர்வமோ வாஞ்சையோ எதிர்பார்ப்போ இல்லாத ஒரு செத்த ஜீவியத்தை அவர்கள் நடத்துவார்கள். செத்த மீன்கள் தண்ணீரிலே மிதந்து நாறி கிடக்கும், ஆனால் உயிருள்ள மீன்கள் அது நீந்தி விளையாடும். இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. அங்குமிங்கும் ஓடி நீந்தி விளையாடுகிற மீன்களை போன்ற ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல், ஆவிக்குரிய மகிழ்ச்சி, ஆவிக்குரிய சந்தோஷம் இல்லாதவர்களாக அவர்கள் வாழ்வதற்குரிய ஒரே காரணம் ஜெபம் இல்லாமை என்பதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி பேசுவதும் அவருடைய வருகையை குறித்த விவரங்களை ஏராளமாக தெரிந்து வைத்திருப்பதும் நல்லதுதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாக ஜீவிப்பது அதைவிட முக்கியமானது. அன்பானவர்களே, மத்தேயு 6:10 முதலிலே நான் சொன்ன அந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஜெபம். உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. அவருடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தமாக ஜீவிக்காதவர்களால் இந்த ஜெபத்தை துணிச்சலோடு வாஞ்சையோடு ஜெபிக்க முடியாது. படித்து தான் எழுத போகிற பரீட்சைக்காக ஆயத்தமாய் இல்லாத ஒரு மாணவன் அல்லது மாணவி பரீட்சை வரப்போகிற நாளை குறித்து மகிழ்ச்சியோடு அல்ல, பயத்தோடு தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு இன்டர்வியூக்கு போகிற ஒருவர் அதற்காக தன்னை நன்றாக ஆயத்தம் செய்திருந்தால், அது என்ன இன்டர்வியூவா இருந்தாலும் அதை குறித்து அவர்கள் கலங்க மாட்டார்கள். அந்த நாளுக்காக வாஞ்சையோடு எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான இரண்டாம் வருகைக்காக அவரோடு இணைந்து நித்தியத்தில் அவரோடு என்றென்றும் வாழ போகிறோம் என்கிற மகிமையான நம்பிக்கையில் கர்த்தருக்குள் இந்த பூமியில் வாழும் பொழுதே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் ஜெப வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அந்த வசனம் கூறுகிறது. இந்த வசனத்தை பாருங்க, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். அதை கேட்கிற திருச்சபை, அதை கேட்கிற தேவனுடைய ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கறத அந்த வசனமே சொல்கிறது. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் ராஜாவாக மீண்டும் வரப்போகிறார் என்கிற செய்தியை எப்பொழுதெல்லாம் உங்கள் காதுகளில் கேட்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம்
உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மலர்ந்த முகத்தோடும் மகிழ்ச்சியான இருதயத்தோடும் ஆமென், என் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் ஒரு கிறிஸ்தவனுடைய ஜெப வாழ்க்கைக்கும் இருக்கிற தொடர்பை லூக்கா 21:34 முதல் 36 வரை உள்ள வசனங்களும், மத்தேயு 6:10, வெளிப்படுத்தல் 22:20 ஆகிய இந்த 3 வசனங்களும் மிக தெளிவாக, எளிமையாக, அருமையாக நமக்கு போதிக்கின்றன. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து வாய்கிழிய பேசுகிறார்கள். அதை குறித்த புதிய புதிய வெளிப்பாடுகளை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பல்வேறு மேடைகளிலும் ரொம்ப ஆர்வமாக பேசுகிறார்கள். நல்லதுதான். கடைசி கால சம்பவங்கள், கர்த்தரின் வருகையை குறித்து உலகத்திற்கு அறிவிப்பது நல்லதுதான். ஆனால் அறிவிக்கிறவர்கள், அதை கேட்கிறவர்கள் அவருடைய வருகையிலே பங்கடைவார்களா? அதுதான் முக்கியமானது. அன்பானவர்களே, 10 கன்னிகைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆயத்தமாயிருந்த 5 பேர் மணவாளனோடு மணவறைக்குள் பிரவேசித்தார்கள். தங்கள் விளக்குகளிலே எண்ணெய் இல்லாமல் ஆயத்தம் இல்லாத ஜீவியம் செய்த 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டு புலம்பினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் பலர் கூட ஆண்டவருடைய வருகையை குறித்து அதிகமாக பேசுகிறவர்களாக, அதை குறித்த செய்திகள், பாடங்கள், கருத்தரங்குகளை குறித்து அதிக ஆர்வம் உள்ளவர்களாய் இருக்கலாம். நல்லதுதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே பங்கடைவதற்கு ஜெபத்தின் மூலமாக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற இந்த முக்கியமான உபதேசத்தை இன்று இரவு நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இன்று முதல் உங்களுடைய ஜெப வாழ்க்கை உயிரடைவதாக, உங்களுடைய பிரேயர் லைஃப்ல ஒரு ரிவைவல் உண்டாகட்டும். தூங்கி கிடக்க நீங்கள் விழித்தெழும்பி தேவனோடு ஜெபத்தின் மூலம் உங்களுடைய உயிர் மூச்சை காத்துக்கொண்டு அவர் எப்பொழுது வந்தாலும் மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்பட தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். 8வதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. Prayer helps us to grow in spiritual life. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 139, 23, 24 ஆகிய வசனங்கள் இப்படி கூறுகிறது. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சங்கீதக்காரன் ஜெபிப்பதை பார்க்கிறோம். தேவனே, என்னை ஆராய்ந்து பாரும். என் இருதயத்தை நீர் அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஒருவேளை இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளை இதுவரைக்கும் பல முறை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஆனால் இதை கொஞ்சம் உற்று கவனிங்க. சங்கீதக்காரன் எவ்வளவு துணிச்சலோடு சர்வ வல்லமை உள்ளவராகிய தேவனை பார்த்து சொல்லுகிறான், என்னை நீர் ஆராய்ந்து என் இருதயத்தை நீர் அறிந்து கொள்ளும். தேவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற தேவன். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது.
இன்றைக்கு தேவன் என்கிற பெயரை கேட்டாலே வெளிச்சத்தை கண்ட பூச்சிகள் ஓடி மறைவது போல பாவம் செய்த ஆதாமும் ஏவாளும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்ட போது ஓடி விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டது போலத்தான் இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்படுகிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே நீர் என்னை ஆராய்ந்து பாரும், என்னுடைய இருதயத்திலே என்ன என்ன இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீர் அறிந்து கொள்ளும்படி உமக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகத்தை போல நான் வைக்கிறேன் என்று தைரியமாய் ஜெபிக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் இது. தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் இருதயம் திறந்து ஜெபிக்கிற மக்கள் அவரை கண்டு பயந்து நடுங்கி ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் சொல்லுகிறார், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். மனிதனுடைய முகத்தின் பார்வை வேறு, அவனுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்கள் வேறொன்று. அதை குறித்து அநேகர் கலங்குகிறார்கள். என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகுமோ என்று மனிதர்களை குறித்தே பயப்படுகிறார்கள். ஆனால் இவன் இங்கே சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை சோதித்து பாருங்க, என் இருதயத்தில் என்ன சிந்தனைகள் ஓடுதுங்கிறத நீங்க தாராளமா அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். பாருங்க, ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைஃப், கண்ணாடியிலே முகமுகமாய் பார்ப்பது போல என் உள்ளத்தின் எண்ணங்கள், என் நினைவுகள், என் யோசனைகள் எல்லாம் உமக்கு முன்பாக திறந்தவைகளாய் இருக்கட்டும். அற்புதமான ஜெபத்தை பார்க்கிறோம். இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. அது மாத்திரமா சொல்றோம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு பூமி அல்ல, நித்தியம். ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையை பூமியிலே ஆரம்பிக்கிறான், ஆனால் அவனுடைய முடிவு கல்லறை அல்ல, அவன் முடிய போகிற இடம் நித்தியம். நான் என்னுடைய பிரசங்கங்களிலே அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், மோட்சத்தில் முற்று பெறுவதே மெய்யான வெற்றி. நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு, ஓட்டம், போராட்டம், இவை எல்லாவற்றினுடைய முடிவும் நித்தியமாயிருக்க வேண்டும். அதை இங்கே ஜெபிக்கிறோம். வேதனைகள் உண்டாக்கும் வழிகளை என்னிடத்திலிருந்து அகற்றி உம்மோடு நான் வந்து சேருவதற்குரிய நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. இன்று உங்களால் இந்த ஜெபத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த ஜெபத்தை இன்று இரவு உங்களால் ஏறெடுக்க முடியுமா? அப்படியானால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறீர்கள் என்று அர்த்தம். சங்கீதம் 51:2 வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று அங்கே கேட்கிறான். தேவனோடு ஒரு ஆழமான நெருங்கிய மாசு மறுவற்ற ஒரு அற்புதமான உறவுள்ள வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டுமானால் அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நீங்க, நம்முடைய பாவங்கள் அற அவர் நம்மை முற்றிலுமாய் கழுவ வேண்டும். ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. என்ன ஒரு அற்புதமான பாடல்! அந்த பாடலே ஒரு நல்ல ஜெபம். இன்று இரவு நீங்கள் ஆண்டவரை பார்த்து அக்கிரமங்கள் நீங்க, பொல்லாப்புகள் நீங்க, ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று ஜெபித்தால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாறுவீர்கள். யாக்கோபு 1:5 வசனத்திலே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால்
யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் இல்லாமல், ஞானம் இல்லாமல் தாறுமாறாய் தட்டு தடுமாறி அலைகிறீர்களா? தேவனை கேளுங்கள். அவரோடு வாழ்வதற்குரிய, உறவாடுவதற்குரிய ஞானத்தை தருவார். கடைசியாக 2 கொரிந்தியர் 3:18 பவுல் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று கூறுகிறார். ஆம், கர்த்தரை மகிமையின் ஆண்டவராய் நாம் சந்திக்க போகிறோம், மறுரூபம் அடைய போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரோடு நெருங்கி வந்து அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிற அந்த உன்னத அனுபவத்தை இந்த இரவு இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தந்தருளுவாராக என்கிற ஜெபத்தோடு என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை இரவும் 10 மணி முதல் 10:30 மணி வரை ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதுடன் உங்களுக்கு அருமையானவர்களுக்கும் இதை நீங்கள் அறிமுகம் செய்து வைக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் கடிதங்கள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி அகாபே பைபிள் சர்ச், பாக்ஸ் நம்பர் 8480, பெங்களூரு 560084. வேத வசன அடிப்படையிலான ஆலோசனைகளை பெற விரும்புவோர் எனது தந்தையுடன் 7795353391 மற்றும் 9901613901 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவனுடைய மாறாத கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக என்று வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜிம் ரூபின் எலியட்.